என்னோட பேரு நிவேதா. எனக்கு இப்ப 50 வயசு ஆகுது. என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு. எனக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்கான். அவன் வெளியூர்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப நான் மட்டும்தான் வீட்ல தனியா இருக்கேன். என்னோட கணவர் சீக்கிரமாக இறந்து போயிட்டதுனால ரொம்ப வருஷமாவே நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த காசை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்ல தான். அந்த வீட்ல நான் கடந்த 6 வருஷமா ஒரே வீட்ல தான் வேலை பார்த்துட்டு வர்றேன். அந்த வீட்லயும் ஒரே ஒரு பெண்மணி தான் இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த அபார்ட்மெண்ட் வீட்ல வாடகைக்கு வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த பெண்மணியோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனும் இருக்கான். அவனுக்கு 3 வயசு இருக்கும். போதிலிருந்தே நான் தான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் அவனை வளர்த்துக்கிட்டு வர்றேன். அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட என்னை அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா அவங்க அம்மா காலையிலேயே வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதனால அவன் குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து நான் தான் ஃபுல் டைமா அவனை வளர்த்துட்டு வர்றேன். இப்போ அவனுக்கு 10 வயசு ஆகுது. ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கும் கூட நான் தான் தினமும் காலையில கொண்டு போய் விடுவேன். அவனோட அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். அந்த அளவுக்கு அவன் என் மேல பாசமா இருப்பான். ஒரு சில நேரத்துல கொஞ்சம் சேட்டையும் செய்வான். ஆனா அவனுக்கு சிறுவயதுல இருந்து கண்ணுல கொஞ்சம் குறைபாடு இருக்கு. அதனால எப்பொழுதுமே கண்ணாடி போட்டு தான் இருப்பான். ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அவனுக்கு ஸ்கூல்ல லீவு விட்டுட்டாங்க. அதனால என்னை வெளியில கூட்டிட்டு போக சொல்லி அவன் அடம் பிடிச்சான். அவனோட அம்மாவுக்கும் இன்னைக்கு வேலை இருக்கு. அதனால அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால சரி வாடா அப்படின்னு சொல்லி நான் அவனை மார்க்கெட் அழைச்சிக்கிட்டு போனேன். அவன் அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்தான். நான் முதல்ல அவனை பார்க்குக்கு அழைச்சிட்டு போய் அங்கேயே நல்லா விளையாட வச்சேன். பிறகு அவனுக்கு அங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னேன். அவன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் பாட்டின்னு சொன்னான். நானும் கொஞ்ச நேரம் அவனை விளையாட வச்சுட்டு பிறகு எனக்கு மார்க்கெட்ல ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால அவனை மார்க்கெட்டை அழைச்சிக்கிட்டு போனேன். பார்க் பக்கத்துல தான் அந்த மார்க்கெட்டும் இருந்தது. அதனால 2 பேரும் நடந்தே மார்க்கெட்டுக்கு போனோம். மார்க்கெட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் அங்கே வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இன்னும் ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அங்கே ஒருத்தர் பலூன் வித்துக்கிட்டு வந்தாரு. அந்த பலூனை பார்த்தவன் எனக்கு பலூன் வேணும் அப்படின்னு சொன்னா, சரி பொருடா, இந்த கடையில் கொஞ்சம் பொருட்களை மட்டும் வாங்கிட்டு நான் உனக்கு பலூன் வாங்கி தரேன்டா என்று சொன்னேன். அந்த கடையில நானும் பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு அவர்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தேன். அப்ப அந்த கடைக்காரர்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சில்லறை கேட்டாரு. அதனால நான் என்னோட போன் மூலமா அவருக்கு ஜிபே பண்ணுனேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. பிறகு நான் பையன்கிட்ட எங்கடா அந்த ப்ளூன்காரர் வா ப்ளூன் வாங்கலாம்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். ஆனா அந்த இடத்துல அந்த பையன் இல்லை. அவ்வளோதான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கடா இவன் போனா? அவன் அந்த இடத்துல காணும்னு உடனே எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஒரே பயமா போயிடுச்சு. ஒருவேளை பையன் காணாம போயிட்டானா இல்ல வேற யாரும் கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நான் ரொம்பவும் பயந்துட்டேன். இன்னைக்கு நாம அந்த பையன் இல்லாம வீட்டுக்கு போக முடியாது. அவங்க அம்மா கிட்ட நான் என்ன சொல்றது? அது மட்டும் இல்லாம நான் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். அதனால எனக்கு ரொம்பவும் அழுக வந்துருச்சு. இந்த உலகத்திலேயே என் மேல அதிகமா பாசம் வைத்திருக்கிறதுனா அவன் மட்டும்தான். என் பையன் கூட என் மேல பாசத்தை காட்ட மாட்டான். அவன் என்னை விட்டுட்டு வேற எங்கேயோ தூரமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டான். நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டான். அப்படி இருக்கப்ப இந்த சின்ன பையன் மட்டும்தான் என் மேல அவ்வளோ பாசமா இருந்தான். அவனை போய் நாம தொலைச்சிட்டோமேன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் அவனை இந்த மார்க்கெட்டுக்குள்ள தேடிக்கிட்டே போகும்போது என் பின்னால யாரோ என் தோள் மேல கை வச்சு என்ன கூப்பிட்டாங்க. நானும் வேகமாக திரும்பி பார்த்தேன். அப்ப அவன்தான் கையில ப்ளூன் வச்சுக்கிட்டு பின்னால நின்னுகிட்டு இருந்தான். நான் அவனை பார்த்த உடனே அவனை அப்படியே கட்டிப்பிடித்து அந்த இடத்துலயே அழுக ஆரம்பிச்சேன். நீ எங்கப்பா போயிட்டு என்னை விட்டு காணாமல் போயிட்டியா? தொலைந்து போயிட்டியே என்று சொல்லி கட்டி பிடிச்சு அழுதேன். அவன் என்கிட்ட ஏன் பாட்டி அழுகிறீங்க? நான் தொலைந்து போயிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்களா? நான் தான் உங்ககிட்ட ப்ளூன் கேட்டேன்ல. அதுக்குள்ளேயே அவர் இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியில போயிடுவார் போல. அதனாலதான் நான் அவரை வேகமாக போய் தடுத்து நிப்பாட்டி நானே ஒரு ப்ளூன் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் அவர் பின்னால் போகவில்லை என்றால் அவர் இந்த மார்க்கெட்டை விட்டு வெளியில போயிருப்பார். பாட்டி இருந்தாலும் சாரி பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். நானும் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம இனிமே ஏதாவது வாங்கறதா இருந்தா நான் அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன். வா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி பதட்டமா அவனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிட்டேன்.
அன்னைக்கு சாயங்காலம் அவனது அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்களாம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவு, திங்கட்கிழமை வழக்கமா வேலைக்கு போற மாதிரி நான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மார்க்கெட்ல நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா ஏதாவது தப்பா நினைச்சுக்கோங்களோ, புள்ளைய நல்லா பார்த்துக்காம ஏன் இப்படி விட்டீங்க அப்படின்னா அவங்க திட்டுவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் அங்கே நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை. அப்போ அந்த சின்ன பையன் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் ஓடி வந்து, அம்மா இன்னைக்கு மார்க்கெட்டில் பாட்டி அழுதாங்க தெரியுமா அப்படின்னு அவனோட அம்மா கிட்ட சொல்லிட்டான். அவங்களும் உடனே என்னோட முகத்தை பார்த்து, என்ன ஆச்சுமா, ஏன் அழுதீங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட எந்த ஒரு பதிலுமே பேசாம தலையை குனிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த பையன், அம்மா நான் மார்க்கெட்ல ஒரு ப்ளூன்காரரை பார்த்தனா, அவர் போயிட்டே இருந்தாரு. அப்ப பாட்டி ஒரு கடையில பொருள் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் ப்ளூன்காரர் அந்த இடத்த விட்டு போயிடுவார் என்று சொல்லி வேகமாக போய் அந்த ப்ளூன் வாங்க போயிட்டேன். அதனால நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு பாட்டி என்னைய இந்த மார்க்கெட் ஃபுல்லா தேடி கதறி அழுது இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் பாட்டி என்னை கண்டுபிடிக்கவே முடியல தெரியுமா. ஆனால் நான் பாட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னம்மா பையன் இப்படி சொல்றான், அப்ப மார்க்கெட்ல பையனை நீங்க தொலைச்சிட்டீங்களா அப்படின்னு என்கிட்ட அவங்க கேட்டாங்க. இதுக்கும் எனக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. சரி, நீங்க ஏன் வந்த உடனே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட இதை மறைத்து விடலாம் என்று பார்த்தீர்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு அதுக்கும் பதில் எதுவுமே சொல்ல முடியல. நான் அவங்க கிட்ட, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா பையன் திடீர்னு அந்த இடத்த விட்டு காணாமல் போன உடனே நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அதனால நான் கொஞ்சம் பயந்தும் போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க, ஏற்கனவே உங்களுக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு வயசு வேற ஆயிடுச்சு, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, அப்புறம் எப்படி நீங்க என்னோட பையனை பார்த்துக்குவீங்க, நீங்க பேசாம நாளையிலிருந்து வேலையை விட்டு நின்னுடுங்க, நான் வேற யாரையும் வேலைக்காக பார்த்து கொள்கிறேன். அன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டுக்கு கிளம்ப போகும்போது அந்த சின்ன பையன் என்னைய அவங்க வீட்டிலேயே தங்க சொன்னான். பாட்டி நீங்க வீட்டுக்கு போகாதீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு அவன் அப்படி சொன்னதும் ரொம்ப அழுகையா வந்துச்சு. உங்க அம்மா என்னை இனிமே வீட்டுக்கு வர வேணாம் சொல்லிட்டாங்க, நான் இனிமே உன்னை எப்படி பார்ப்பேன், இந்த மாதிரி நான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டேன். அவனுக்கு தெரியாது இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறது. அவங்க சொன்ன மாதிரியே நான் அடுத்த நாள் வேலைக்கு போகவே இல்லை. அந்த நாள் முழுக்க எனக்கு அந்த சின்ன பையன் நினைப்பாவே இருந்துச்சு. அந்த நாள் முழுக்க படுத்தே தான் இருந்தேன், அவனை நினைச்சு அழுதுகிட்டே தான் இருந்தேன். அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையிலேயே அந்த சின்ன பையன் வீட்டில் அவன் அம்மா ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. கூடவே அவங்களும் வேலைக்கு கிளம்பணும், ரெண்டுக்குமே டைம் ஆயிடுச்சு. அப்போ அந்த சின்ன பையன் இட்லி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு இந்த இட்லி சுத்தமாகவே பிடிக்கல, இதுவே பாட்டி இட்லி செஞ்சா எப்படி செய்வாங்க, அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். அவனோட அம்மாவும் கோபத்தில், உனக்கு பிடிச்சா சாப்பிடு, இல்லை பேசாம வச்சிரு, நீ சாப்பிட வேண்டாம், ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நான் வேற ஆஃபீஸ்க்கு போகணும், சீக்கிரம் கிளம்புடான்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் கரெக்டாக அவங்க வீட்டோட காலிங் பெல்லை தட்டினேன். அவங்களும் வந்து கதவை திறந்தாங்க. நான் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்ன நீங்கள் வந்து இருக்கீங்க, நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, அதனால தானே நீங்கள் நேற்று வரலை, இன்னைக்கு எதனால் வந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இல்லைம்மா, நேற்று ஃபுல்லாக பையனோட முகம்தான் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு அவனோட ஞாபகமாகவே இருந்துச்சா, அதான் ஒரு தடவை அவனுடைய முகத்தை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா, சரி வாங்க, நான் வந்து அவசரமாக வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், அவன் சாப்பிடவும் மாட்டேங்கிறான், நீங்கள் வேணும்னா இன்னைக்கு மட்டும் அவனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு போறீங்களா, இந்த மாதிரி அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நானும் உடனே சந்தோஷமா, சரிம்மா, நானே அவனை சாப்பிட வச்சு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாராமா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சிரிச்சுக்கிட்டேன். ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்பிட்டாங்க. உடனே நான் தான் அவனுக்கு இந்த இட்லியை ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டு, ஏம்பா சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற அம்மா, பாவம்ல இப்படியெல்லாம் அடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் அவனுக்கு இட்லி ஊட்டி விட்டேன். அவனும் பேசாம சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பினான். 2 பேருமே ஸ்கூலுக்கு தான் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப அவன் போற வழியில, பாட்டி இன்னைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே பிடிக்கல, நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வருவீங்களா என்னன்னே தெரியல, அம்மா தான் உங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால இன்னைக்கு நாம எங்கேயாவது வெளியில போகலாமா அப்படின்னு கூப்பிட்டான். எனக்கு அவன் அந்த மாதிரி சொன்னதும் ரொம்பவும் சந்தோஷமா ஆயிடுச்சு. நானும் சரிடான்னு சொல்லிட்டு நான் அவனை நேரா அந்த பார்க்குக்கு தான் கூட்டிட்டு போனேன். அவன் கூட ரொம்ப நேரம் அந்த பார்க்லயே விளையாடிட்டு இருந்தோம்.
பிறகு அவனை மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிட்டு வச்சுட்டு திரும்ப பீச்சுக்கு கூட்டிட்டு போனேன். அங்கேயும் போய் நல்லா தண்ணியில 2 பேரும் சேர்ந்து விளையாடினோம். எனக்கு அவன் கூட இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவனுக்கும் என் கூட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் அப்ப சொன்னான், பாட்டி பேசாம நீங்க எங்க கூடயே வந்துருங்க, இல்லனா நான் உங்க கூடயே வந்துருவேன் அப்படின்னு சொன்னான். எனக்கும் அவ சொல்றத கேட்டு கொஞ்சம் நிம்மதிதான். ஆனா அவனோட அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும்ல. சரின்னு நானும் நேரா அவனோட வீட்டுக்கு அவனை அழைச்சிட்டு போகாம என்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டேன். அங்கே அவனை என்னோட மடியில படுக்க வச்சேன். அவனும் நல்லா தூங்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அவனோட அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. அம்மா, எனக்கு சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்களே பையனை ஸ்கூல்ல இருந்து அழைத்து கொண்டு வந்து விடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். ஆனா அந்த பையன் என்னோட வீட்ல தான் இருக்கான் அப்படிங்கிறத நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அவன் தூங்கி எழுந்ததும் நான் அவன்கிட்ட பாட்டி ஊருக்கு போறேன், நீயும் வரியா அப்படின்னு கேட்டேன். அவனும் மறுப்பு எதுவுமே சொல்லாம உடனே ஓகே சொல்லிட்டான். பாட்டி, நான் உங்க கூடவே வரேன், உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை செய்யறதுக்கு பயமா இருந்துச்சு. இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அது இவனை கடத்திட்டு போற மாதிரியான விஷயம். இது மிகப்பெரிய பிரச்சனையே ஆயிடும். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, அவனை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை. எதையுமே யோசிக்காம உடனே அவன் அழைத்து கொண்டு எங்க ஊருக்கு போற ட்ரெயின்ல ஏறிட்டேன். ட்ரெயினும் போயிட்டே இருந்துச்சு. அவனோட அம்மா லேட் ஆனதுனால எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா நான் போனை எடுக்கவே இல்லை. நான் போனை எடுக்காததுனால நேரா என்னோட வீட்டுக்கு தான் போய் பார்த்து இருக்காங்க. ஆனா என்னோட வீட்டுல பூட்டு போட்டு இருந்ததுனால பயந்துகிட்டு அவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த சின்ன பையன் ட்ரெயின்ல என்னோட மடியில நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தான். ஒரு பக்கம் அந்த பையனோட அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு மனசுக்குள்ள பயம். அதே சமயம் நம்ம மிகப்பெரிய தப்பு பண்றோம். ஒரு அம்மா கிட்ட இருந்து பையனை பிரிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்து போயிட்டே இருந்துச்சு திரும்பவும். அதுக்கு மேல யோசிக்காம அடுத்த ஸ்டேஷனிலேயே அந்த சின்ன பையனை தூக்கிக்கிட்டு கீழே இறங்கிட்டேன். இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. என்னோட மனசு என்ன பாடா படுத்துச்சு. அங்கேயே அடுத்த ட்ரெயினை பிடிச்சு திரும்பவும் அந்த பையனோட வீட்டுக்கு போனேன். இரவு 10 மணி இருக்கும். அந்த அம்மா வீட்டுக்குள்ள தான் இருந்திருப்பாங்க போல. ஆனா அவங்களுக்கு தெரியும், என்னதான் அவங்க பையன் நான் கடத்திட்டு போயிருந்தாலும் அவன் நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க வீட்டுக்குள்ள இருந்து இருப்பாங்க போல. சின்ன பையனும் கண்ணை முழிச்சுட்டான். என்ன பாட்டி என்ன ஊருக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, இந்த மாதிரி கேட்குறான் அண்ணாத்த. அவங்கிட்ட, இல்லப்பா, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் உன்னோட வீட்டில் தானே இருக்கு, நீ போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, பாட்டி கீழேயே நிக்கிறேன், இந்த மாதிரி சொல்லி அந்த சின்ன பையனை கீழே இறக்கி விட்டேன். அவனும் நான் உடனே வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு வேகமா அவனோட வீட்டுக்கு தான் போனான். அப்ப அவன் போய் வீட்டு கதவை தட்டுனான். உடனே அவனோட அம்மா தான் வெளியே வந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த சின்ன பையனை பார்த்ததும் அவன் அம்மா அதிர்ச்சியா ஆயிட்டாங்க. எங்க இருந்துடா நீ வர்ற, எங்க போன அப்படின்னு அவன்கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவன் அது எதுக்குமே பதில் சொல்லாம, நான் பாட்டியோட கிளம்பணும், நாங்க 2 பேரும் ஊருக்கு போறோம், என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவனோட அம்மா, என்ன உளறிக்கிட்டு இருக்க, எங்க போற நீ, இந்த மாதிரி கேக்குறாங்க. அவன் அதுக்கும் எதுவுமே பதில் சொல்லாம அவனோட ட்ரெஸ்ஸை ஸ்கூல் பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு வேகமா கீழே தான் ஓடி வரான். அவனோட அம்மாவும் பின்னாடியே ஓடி வர்றாங்க. எங்கடா போற எங்கடா போறேன்னு கேட்டுக்கிட்டு வராங்க. அவனும் வெளியில வந்து பார்க்கிறான். ஆனா அந்த இடத்துல இருந்து நான் அப்பவே கிளம்பிட்டேன். நான் அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்க ரொம்பவே அழுகிறான். பாட்டி என்னை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க, பாட்டி பாட்டின்னு திரும்ப திரும்ப அழுகிறான். அப்பதான் அவனோட அம்மாவுக்கும் புரியுது அந்த பாட்டி மேல அவன் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான் அப்படிங்கிறது. நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே மறந்துட்டு அடுத்த நாள் காலையில அவளோட அம்மா என்கிட்ட, நீங்க எப்போதும் போல வேலைக்கு வந்துருங்க, வேலையை விட்டு நீங்க நிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நானும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் அடுத்த நாள்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போறேன். அந்த சின்ன பையனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறான்.